வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் ஏஜஸ் பகுதி 3 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. The present age of A and B are in the ratio 4:5 and after 6 years they will be in the ratio 6:7. Find the A's age at present. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்த்தோன்னே மைண்ட்லேயே அடிச்சிடலாம். ஆனால் எப்போதுமே நீங்கள் ஆப்ஷன் பக்கம் போகவே போகாதீங்க. சரி பாருங்கள், தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்து நம்ம ஷார்ட்கட்டாக எப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ மற்றும் பியோட ரேஷியோ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தற்போதைய ரேஷியோ 4:5 கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் அவரோட ரேஷியோ 6:7 சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தில் ஒரு ரேஷியோ சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஸு ரேஷியோ. காமனாக எடுத்துக்கங்க, 6 வருடத்திற்கு பிறகு இவர்கள் இருவரின் வயது விகிதம் சேஞ்ச் ஆகிருக்கு, மாறுபட்டு இருக்குது. எவ்வளோன்னு பாருங்கள், இங்கேயே 2 தான், இங்கேயே 2 தான், காமனாக 2 தான். அதனால தான் 2 காமனாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த ஏபியில் யார் வயசு அதிகமாக இருக்கும்? இவன் தான் வயசு அதிகமாக இருக்கும். ஏன்னா பிரசன்னம் இவன் தான் வரான், எதிர்காலத்தில் இவன் தான் வர்றான். அப்போ எதிர்காலத்தில் வரும் பொழுது எதிர்காலத்தில் எத்தனை மடங்கு அதாவது அதிகமாக இருப்பான்? 7 - 6 1 மடங்கு தான் வயசு அதிகமாக இருப்பான். ஆனால் 6 வருடத்திற்கு பிறகு தான் அந்த 1 மடங்கு வயசு அதிகமாக இருப்பாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, 6 ஏன் போட்டான் அப்படின்னா ரேஷியோ சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகும்? 6 வருஷத்துக்கு பிறகு தான் உனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது ரேஷியோவுக்கும் வயசுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ரேஷியோ சேஞ்ச் ஆகுதுன்னா வயசும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அப்போ டிஃப்ரென்ஸ் தான், எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நம்ம ஆவரேஜ் போட்டால் என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஏவோட வயசு ஆவரேஜ் இன்ட்டு 4 மடங்கு போட்டோம்னா வயசு 12 வயசு தான் வரும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வேலையை முடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியை பார்த்த உடனே அதாவது இந்த ஏஜ் கணக்கு பொறுத்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தான் வரும். ப்ரெசண்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் அல்லது பாஸ்டன்ஸுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் வரும். ப்ரெசண்டில் 4, 5 கொடுத்துட்டான், எதிர்காலத்தில் 6, 7 கொடுத்துட்டான். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 மடங்கு இருக்குது, இங்கே 2 மடங்கு டிஃப்ரென்ஸ் வருது. 2 மடங்கு டிஃப்ரென்ஸ்னா ஸோ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் போட்டோம்னா 1 கிடைக்கும். அப்போ அடித்தோம்னா ஆவரேஜ் என்பது 3 × 4 12 முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மெத்தேடில் அடுத்தடுத்து கணக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்வியில் அதே மாடல் தான் பாருங்கள். ஏபியோட ரேஷியோ கொடுத்துட்டான், 6, 7 கொடுத்துட்டான். 8 வருடத்திற்கு பிறகு அதையும் கொடுத்துட்டான், 7, 8ன்னு கொடுத்துட்டான். டிஃப்ரென்ஸ் போட்டு பாருங்கள், 1 மடங்கு தான் வரும். அப்போ 1 மடங்குன்னா 1 கீழே போட்டுக்குங்க. 8 என்பது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏஜ். இங்கேயும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ இங்கேயும் 1 தான் வரும். அப்போ ஆவரேஜ் போட்டோம்னா 8 தான். இந்த அளவுக்கு நீங்கள் எழுத வேண்டாம், பார்த்தானே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6, 7, 7, 8 1 மடங்கு டிஃப்ரென்ஸு, 1 மடங்கு டிஃப்ரென்ஸு. இங்கே டிஃப்ரென்ஸ் போட்டால் 1 தான் கிடைக்கும். 8 தான் ஆவரேஜ் நம்பர். அப்போ ஏவோட வயசு என்னவாக இருக்கும்? 8 × 6 48 வயசு இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் வேலையை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இதில் அதிகமான கேள்வி வந்திருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம். ராஜுவோட வயசு அதாவது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இவனுக்கு 1 மடங்கு இருக்கும். இது எப்படி? ராஜு அண்டு சன் கொடுத்துருக்கானா? ஓகே, ராஜுவுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 4 டைம்ஸு இவனுக்கு 1 டைம்ஸு ரேஷியோவில் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு முன்புன்னு சொல்லிட்டான், -8 2:1 அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் போட்டால் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் 2 தான் கிடைக்கும். 8 என்பது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வயசு. இதில் போட்டோம்னா 1 தான் கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும் ஆவரேஜ் நம்பர். அவங்களுடைய தற்போதைய வயசு கேட்குறாங்க இல்லையா, அது எப்படி செய்யணும் அப்படின்னா, அதாவது எப்போதுமே எடுத்தோன்னே தற்போதைய வயசுல இங்கே போகக்கூடாது. முதல்ல இறந்த காலத்துலேருந்து நம்ம கொண்டு போகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இறந்த காலத்திலேருந்து ஒரு ரேஷியோ கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறணும், மறந்துடாதீங்க. இப்போ தற்போதைய 20 வயசு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2 + 1 மொத்த வயசு தான் கேட்குறேன். அப்போ 3 மடங்கு வயசு, மொத்த வயசு 3 மடங்கு வயசு இன்ட்டு 4 மடங்காக இருக்கும் 24. 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வயசு என்னவாக இருக்கும்? 24 + 8 = 16. 2 பேர்த்துக்கு கூட்டணும், 2 கூட்டுங்க. 24 34
40 வயசு இருக்கும், அவ்வளோதான். போட்டியாளர்களை இந்த கேள்வியை பாருங்கள். 4 வருஷத்துக்கு முன்னாடி மூவரின் ஆவரேஜ் வயசு 32. இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் வேலையே இல்லை, இதுக்கும் வேலை இல்லை. இந்த வழக்கமாக போகிறது 1 2 3 4 வேணாங்கன்னா வேணாம், மாட்டிக்கிறாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க, ஆப்ஷன் எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லாமே இங்கே இருக்குங்க, சென்டென்ஸ்லேயே இருக்குது. எப்போதுமே சென்டென்ஸாக புரிஞ்சவங்க ஆப்ஷன் பக்கம் போக மாட்டாங்க, அவங்களுக்கு கணக்கு தெரியலை. சரி, ஓகே. இதுக்கு நீங்கள் எவ்வளவு செகண்ட் எடுத்துக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஒரு 13 செகண்ட் எடுப்பீங்க, இவ்வளோ தாங்க ஆன்சர். ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எல்லாமே ஆவரேஜ் தான். எந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன, இதை அப்ளை பண்ண தெரியணும், அரேஞ்ச் பண்ணி பழகிக்கிறணும். இங்கே வாங்க, அது தெரிஞ்சால் மட்டும் போதுமா? ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதுலேயே ஷார்ட்கட் ட்ரிக்ஸு இருக்குது. இந்த இடத்துல வாங்க, புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு குட் பை சொல்லிடலாம். பாருங்கள், எக்ஸு ஒய் இஜெட்டு ஆன்சரே போட்டாச்சு, சரிங்களா? அப்புறம் என்ன, இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கா? ஆமாங்க. ஸோ இங்கே இருக்குது ஒன்று, இதுவா கரெக்டாக அப்ளை பண்ணணும். 38 36 34 இதுதான் போடணும், கரெக்டுங்களா? மறந்துடாமல் இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மெயின் பார்ட் அங்கே தான் நம்ம நிற்கிறோம். சரி, ஓகே. வாங்க அடுத்த கணக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கேள்வியில் ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ராமன் அண்டு ஹரி எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். ராமனுக்கும் ஹரிக்கும் ரேஷியோ கொடுத்துட்டான். 10 வருஷத்துக்கு முன்னாடி -10 வருஷத்துக்கு முன்னாடி 1:3. அடுத்து எதிர்காலத்தில் 5 வருடத்திற்கு பிறகு 2:3 கொடுத்துட்டான். ஆனால் பார்த்தோன்னே மைண்ட்லேயே அடிச்சிடலாம், ஏன்னா என்னங்கிறத பாருங்கள். தற்போதைய வயசு என்ன, இவங்க வயசு ரேஷியோவில் கேட்டிருக்கான். போட்டியாளர்களே ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், வயசை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ரெண்டையும் கூட்டிடுங்க. ஏன்னா வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கலாம், அதுதான் உண்மை, கரெக்டுங்களா? அந்த தராசு கணக்கு, அந்த கணக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்கும், அதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும், அதுதான் நான் சொல்கிறது. அந்த கணக்கு தான் இந்த கணக்கு. லாஜிக்கே யோசிங்க, கரெக்டுங்களா? அதுதான் தராசு கணக்கு நான் சொல்லியிருக்கேன். தராசை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் பாருங்கள், இதில் யார் வயசு அதிகமாக இருப்பான்? இவன் தான் வயசு அதிகமாக இருப்பான். 3. ஓகே, நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா இப்போ வயசு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ரேஷியோவே நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். வயசை காமிச்சிட்டோம், அப்போ ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி காமிப்பீங்க? அதான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இங்கே 1 2 கொடுத்துட்டான், 3 கொடுத்துட்டான். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஈக்குவல் பண்ணணும். எப்போதுமே இவனோட வயசு தான் அதிகமாக இருக்கணும். இந்த இடத்துல நான் 2 எடுத்தேன் அப்படின்னா 2 எடுத்தோம்னா 2 × 1 2, இங்கேயே 2 ஈக்குவலாக வந்துருச்சு. ஆனால் அதே 2 தான் இங்கே நான் வந்து 2 × 3 6 எடுத்துக்கிட்டேன். இப்போ டிஃப்ரென்ஸ் வருதா? அப்போ 6 - 3 என்பது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரேஷியோ. இந்த இடத்துல ஹரியோட வயசு எவ்வளவு டிஃபரன்ஸ் ரேஷியோ இருக்கும்? 3 - 2 1 மடங்கு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம்னா 5 தான் ஆவரேஜ் நம்பர், கரெக்டுங்களா? ஓகே, இதை மறந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து அது ஈக்குவல் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த கணக்கை நான் போட்டேன். அப்போ ரியல் ரேஷியோ பார்க்கணும். இப்போ பாருங்கள், 5 × 1 5 வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னவா இருக்கும்? 15 வயசு இருக்கும். அடுத்து இந்த பக்கம் வாங்க, 5 × 3 15 வயசு இருக்கும். தற்போதைய வயசு 10 கூட்டணும்னா 25 வயசு இருக்கும். 25 வயசு இருக்கும். ஓகே, அடுத்து என்ன? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அடுத்து அடித்து போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது 3 இங்கே 5 கிடைக்கும். 3:5 ஆன்சர். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இன்னொரு ஷார்ட்கட்டு இருக்குது, அது உங்களுக்கு புரியுமாங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். சரி பாருங்கள், எனக்கு தேவையானது ரேஷியோ கிடச்சிருக்கு. அதாவது 3 5 ரேஷியோ கிடச்சிருச்சு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதே நம்ம நிரூபிக்கலாம், இன்னொரு ஷார்ட்கட்டில் நிரூபிக்கலாம். பார்க்கலாமே.
இதை எடுத்துருங்க. இப்போ எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1.3, 5 வருஷத்துக்கு பிறகு 2.3 கிடச்சிருக்கு. ஓகே, இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அந்த வயசு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இங்கே எதிர்காலத்தில் 5 வருஷத்துக்கு பிறகு ரேஷியோ ரைஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? எப்போதுமே இறந்த காலத்திலிருந்து எதிர்காலம் போகும்பொழுது வயசு அதிகமாக தான் இருக்கும். அதான உண்மை? இல்லை எதிர்காலத்தில் போகும்போது வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுமா? அப்படி வராது. ஓகே, 5 வருஷத்துக்கு பிறகு இந்த ரேஷியோ வந்திருக்கு, இறந்த காலத்தில் இந்த ரேஷியோ இருந்திருக்கு. ஆக இந்த ரேஷியோ ஜம்ப் ஆகுது. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஜம்ப் ஆகும்போது எத்தனை மடங்கு ஜம்ப் ஆகிருக்கும் அதை தான் இங்கே பார்க்குறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி இங்கே 5 வருஷத்துக்கு பிறகு இதை அடித்தோம் அப்படின்னா எனக்கு 2 மடங்கு ரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இறந்த காலத்திலிருந்து, பாஸ்ட் டென்ஸிலிருந்து எதிர்காலத்துக்கு 2 மடங்கு அதிகமாக ஆகிறது. அந்த 2 மடங்கு அதிகம் சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல 1 + 2 3 மடங்கு பிரசன்னன்ஸுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி அதே 2 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 3 + 2 5 மடங்கு அதிகமாக இருக்குது. வந்துருச்சா இல்லையா? இப்படியும் போடலாம். இந்த கேள்வியை பாருங்கள். ஆவரேஜிலிருந்து இன்னொரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வி நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம்னா எக்ஸ் ஒய் அது தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனில் போய் 1 பிடிக்கிறது 2 அதுவும் தள்ளி வைங்க, வேணாம். இதை பார்த்த உடனே நீங்கள் எப்படி மைண்ட்லேயே அடிக்கலாம், அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மைண்டில் அடிக்கிறது மாதிரி தான், இந்த மாதிரி தான் வரும். ஸோ எல்லாமே ஆவரேஜ் பேசிக்கு தான் நான் நிரூபிக்க முடியும். இதில் அவன் என்ன கேட்குறான், ஏவுக்கும் சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வைஸ் கேட்குறான். பாருங்கள், ஏவுக்கும் சிக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் போடுங்க. டிஃப்ரென்ஸ் போட்டு என்ன வரும் உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் 9 கிடைக்கும். எவ்வளவு தான். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சுத்த வேண்டிய விஷயமே இல்லை. அதுக்கு தான் நீங்கள் தெளிவான ஒரு பயிற்சி நிலையத்துக்கு போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். போட்டியாளர்களை சற்று சிந்திக்கணும். நாங்கள் இந்த மாதிரி கஷ்டமான கேள்விக்கு நாங்கள் உங்களுக்கு சேலஞ்சாக எடுத்து பண்ணும்போது இந்த ஈஸியான கணக்கெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் லட்டு மாதிரி நாங்கள் இருக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வாங்க, இதே மாடலில் அடுத்தடுத்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஏஜிலிருந்து இன்னொரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்குது. இந்த கேள்வி நல்லா பாருங்கள். அதில் கொடுத்துருப்பாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் வயசு 18, தற்போதைய ஏபிசி மூவரின் வயசு. அதுக்கப்புறம்னா இதை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று கூட்டி பெருக்கி கழிச்சு, இந்த கூட்டல் கழித்தல் பெருக்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கணக்கை லட்டு மாதிரி சாப்பிட்லாம். எல்லாமே ஆவரேஜ் தான். இங்கே பாருங்களேன், இவ்வளோ தாங்க. ஸோ வித்தியாசம் பாருங்கள். ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்க. ஒன்று மேலே கணக்கு சென்டென்ஸில் அடங்கியிருக்கு. நான் ஒரு குழு கொடுத்துட்டேன், எல்லாமே அடங்கியிருக்குங்க, சென்டென்ஸுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க, பெய்டு கிளாஸுக்கு வாங்க. ஒரு வர்ண ஜாலத்தவே காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தெரியும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32 தான் ஆன்சர். போட்டியாளர்களை இந்த கேள்வியை பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதாவது நீங்கள் யூடியூப்லாம் போனீங்கன்னா குட்டி குட்டி கணக்காக இருக்கும். அதுக்கு தான் ஷார்ட்கட்டு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் ஷார்ட்கட்டே கிடையாது. எக்ஸாம் ஹாலில் யாருமே ஈஸியான கணக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த மாதிரி கணக்கு தான் கேட்பாங்க. ஏன்னா போட்டியாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிருச்சு இல்லையா? கேள்வி அதற்கான விளக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. எக்ஸு ஒய் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, பெரிய சிக்கலாக தான் இருக்கும். பரவாயில்ல, வாங்க. இதில் ஏற்கனவே ஆவரேஜ் நான் பேசிக்கிட்டே வர்றேன். இதில் பாருங்கள், ஆவரேஜுக்குள்ளேயே ஒரு ஆவரேஜுங்க. அதான் கேள்வியை தெளிவாக பாருங்கள். ராமன் மோகனுடைய வயசு 2 வயசு அதிகம், அதுவும் ஆவரேஜில் மற்ற குரூப்பை விட. ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். சும்மா இல்லை, ஷார்ட்கட்டுக்கு சும்மா இல்லை. அதாவது நம்ம கிரியேட் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் இதுக்கு இப்படி தான் ஆன்சர் சொல்லுவீங்க. ஜேயோட வயசு பார்த்தீங்கன்னா 10 வயசு. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 15 செகண்ட் எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அதிரடி பயிற்சி கொடுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. மெயின் பார்ட் இங்கே தான் இருக்குது. கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி பழகிக்கிறணும். வேறு வழியே கிடையாது கண்ணா, வழியே கிடையாது. எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் செஞ்சால் தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ யாரோட வயசு?
ஜேயோட வயசு நம்ம வந்து 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது மட்டுமா கண்டுபிடிச்சோம், எம்மோட வயசும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆரோட வயசும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆர்எம்மில் நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பேர் வந்து ராமு மோகன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸோ நம்ம எல்லாரோட வயசையும் கண்டுபிடிக்கலாம். பட் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை பயன்படுத்தினா இதுலேயும் ஆவரேஜ் வந்திருக்கு, ஆவரேஜ் வந்திருக்கு. ஆவரேஜ் 14 தான் ஆவரேஜ் நம்பர். இதை வச்சு நான் வந்து நம்பரை மாற்றி எழுதிருக்கீங்க. சும்மாவை நினைக்கிறீங்க? வாங்க அடுத்த கணக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.